ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 1500 பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு நல்ல ஒரு சவுண்ட் குவாலிட்டி மற்றும் நல்ல ஒரு பேஸ் உள்ள இயர்பட்ஸ் அப்படின்னா ரியல்மி பட்ஸ் T100 அப்படின்னு சொல்லலாம். இந்த இயர்பட்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்லா இருந்தாலும் பேட்ரி லைஃப் அந்தளவுக்கு நல்லா இல்லை அப்படின்னு சொல்லலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பேட்ரி லைஃப்பை கொஞ்சம் அதிகப்படுத்தி ரியல்மி பட்ஸ் T110 அப்படிங்கிற ஒரு புதிய இயர்பட்ஸ் ரியல்மி பிராண்ட்லேருந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவில் இந்த இயர்பட்ஸோட அன்பாக்சிங் மற்றும் முழுமையான விமர்சனம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க ஆரம்பிக்கலாம். பாக்ஸ் பேக்கேஜிங் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சிம்பிளாக இருக்குது. பாக்ஸோட ஃப்ரண்டில் ரியல்மி பட்ஸ் T110 அப்படின்னு போட்டிருக்காங்க. TWS ஃபோட்டோ போட்டிருக்காங்க. சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இதோட ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே ஹைலைட் பண்ணியிருக்காங்க. பாக்ஸோட பின்னாடி ப்ரைஸ் ரொம்ப அதிகமாக போட்டிருக்காங்க. ஆனால் வெறும் 1500 பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு சேல் பண்ணுறாங்க. வாங்கணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே லிங்க் இருக்கும், கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. பாக்ஸை ஓப்பன் பண்ணால் உள்ளாடி பார்த்தீங்க அப்படின்னா TWS அழகாக ஒரு பிளாஸ்டிக் கவரில் பேக் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா யூசர் மேனுவல் மற்றும் எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ் வச்சுருக்காங்க. டைப் சி சார்ஜிங் கேபிள் பார்த்தீங்க அப்படின்னா பாக்ஸுக்குள்ளாடி வைக்கலை. சார்ஜிங் கேஸ் பொறுத்த வரைக்கும் கிளாஸி ஃபினிஷில் பண்ணியிருக்காங்க. குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்குது. சார்ஜிங் கேஸோட சென்டரில் ரியல்மி அப்படின்னு பிராண்டிங் பண்ணியிருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா LED இண்டிகேட்டர் வச்சுருக்காங்க. சார்ஜிங் கேஸோட கீழே பாட்டமில் பார்த்தீங்க அப்படின்னா டைப் சி சார்ஜிங் போர்ட்டு இருக்குது. இப்போ இருக்க ஒரு ட்ரெண்ட் என்ன அப்படின்னா சார்ஜிங் கேஸை 2 கலரில் டிசைன் பண்ணுவாங்க. அதாவது சார்ஜிங் கேஸோட மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கலர் இருக்கும், மேலே உள்ள கேப் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உள்ளாடி இன்னொரு கலர் இருக்கும். அதே போல தான் இந்த சார்ஜிங் கேஸ் டிசைன் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. இதோட இயர்பட்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. இயர்பட்ஸோட டச் கண்ட்ரோல் ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பெருசாக இருக்கனால டச் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா இதே பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு ரியல்மி T100 அப்படிங்கிற இயர்பட்ஸ் சேல் பண்ணுறாங்க. அந்த இயர்பட்ஸோட பேட்டரி லைஃப் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியாக கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இப்போ லான்ச் பண்ணியிருக்க அந்த ரியல்மி T110 பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக 38 மணிக்கூர் பேட்டரி லைஃப் கிடைக்கும் அப்படின்னு பிராண்டு சொல்கிறாங்க. இந்த இயர்பட்ஸை ஒரு வாட்டி முழுமையாக சார்ஜ் பண்ணிவிட்டு நான் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் இயர்பட்ஸில் 5லிருந்து 6 மணிக்கூர் பேட்டரி லைஃப் கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த இயர்பட்ஸுக்கு ஆப் சப்போர்ட் இருக்குது. ரியல்மி லிங்க் அப்படிங்கிற அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் டச் கண்ட்ரோல் எல்லாமே உங்களுக்கு ஏற்றவாறு நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். லாங் டச் பண்ணிங்க அப்படின்னா கேமிங் மோட் ஆக்டிவேட் ஆகணும், அதை செட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் ஏதாவது ஒரு இயர்பட்ஸை லாங் டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கேமிங் மோட் ஆக்டிவேட் ஆகுது. இந்த இயர்பட்ஸில் 88 மில்லி செகண்டில் லோ லேட்டன்சி இருக்குது. எந்த ஒரு லேக் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஆடியோ பார்த்தீங்க அப்படின்னா பெர்ஃபெக்டாக சிங் ஆகுது. நல்ல ஒரு பேஸ் இருக்கனால கேமிங்க்கு கொஞ்சம் பெட்டராக இருக்குது. இந்த இயர்பட்ஸில் கால் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் ரொம்பவே கிளியராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக நான் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு எதிர்பார்க்கவே இல்லை. கால் குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ENC இருக்கனால வெளியே உள்ள நாய்ஸை கொஞ்சமாக கட் பண்ணி விடுது. நீங்கள் கால் பேசும்போது அங்கேருந்து பேசுகிறவங்க வாய்ஸ் உங்களுக்கு ரொம்பவே கிறிஸ்டல் கிளியராக இருக்குது. ஆனால் நீங்கள் பேசும்போது உங்களுடைய வாய்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கால் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக கேட்குது அப்படின்னு சொல்லலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா சின்னதாக ஒரு ட்ராபேக். இந்த இயர்பட்ஸில் லேட்டஸ்ட் ப்ளூடூத் 5.4 யூஸ் பண்ணியிருக்காங்க. 10 மில்லிமீட்டர் டிரைவர் இருக்குது. பேஸ் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேஸ் இருக்குது. சவுண்டு கிளாரிட்டி பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். வோக்கல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே கிளியராக இருக்குது. 1500 பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு இந்த TWS பொறுத்த வரைக்கும் கண்ணை மூடிட்டு வாங்கலாம் அப்படின்னு சொல்லலாம்.
குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிடபிள்யூஎஸ் ஒரு பெஸ்ட்டான சாய்ஸாக வந்து இருக்கும். இதே பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு ரியல்மி பிராண்டில் இருந்து சேல் பண்ணுற ரியல்மி T100 இயர்பட்ஸுக்கும் இந்த இயர்பட்ஸுக்கும் பெரிய அளவுக்கு எந்த ஒரு வித்தியாசங்கள் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரே இயர்பட்ஸ் தான். ஆனால் ரியல்மி T100 இயர்பட்ஸில் லேட்டஸ்ட் ப்ளூடூத் 5.3 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இயர்பட்ஸில் ப்ளூடூத் 5.4 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே போல் T100 இயர்பட்ஸில் பேட்டரி லைஃப் ரொம்ப கம்மியாக வந்து இருக்குது. ஆனால் இந்த இயர்பட்ஸில் பேட்டரி லைஃப் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இது மட்டும்தான் வித்தியாசங்கள் அப்படின்னு சொல்லலாம். என்னை பொறுத்த வரைக்கும் 1500 ரூபாய் பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு நல்ல ஒரு சவுண்ட் குவாலிட்டி அதே போல் நல்ல ஒரு பேஸ் உள்ள இயர்பட்ஸ் வாங்கணும் அப்படின்னா ரியல்மி T110 பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெஸ்ட்டான சாய்ஸாக வந்து இருக்கும். இதே போல் வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.